Hi friends, இப்போ நம்ம வந்து செல்லினம் தமிழ் டைப்பிங் கீபோர்ட் பற்றி பார்க்க போகிறோம். ப்ளே ஸ்டோர் போயிடுங்க. செல்லினம் சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. செல்லினம் தமிழ் கீபோர்ட் டவுன்லோட் சொல்லிட்டு கேட்குது. ஓகே கொடுங்க. செல்லினம் பாருங்கள், டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணுங்கள். கெட் ஸ்டார்டர் கொடுங்க. எனேபிள் அண்ட் செட்டிங் கொடுங்க. அதில் உங்களுக்கு என்னென்ன கீபோர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு காட்டும். அதில் வந்து செல்லினம் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுங்க. ஓகே கொடுங்க. ஸ்விட்ச் இன்புட் மெத்தட்னு கேட்குது. செல்லினம் இங்கிலீஷ் வந்து ஓகே கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்துட்டு மெசேஜ் எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் வந்து அங்கே வந்து டைப் பண்ணி நம்ம வந்து நார்மலாகவே வந்து டைப் பண்ணுவோம். டைப் பண்ணி நம்ம சென்ட் பண்ணுவோம். தமிழில் டைப் பண்ணுறது எப்படின்னு போய் சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே கீழே இருக்கக்கூடிய 3 சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது நான் இங்கிலீஷ் ஃபாண்ட்டு காட்டும், ஆனால் வந்து நீங்கள் டைப் பண்ணும்போது தமிழில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அனைவருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன், இங்கிலீஷ் ஃபாண்ட்டில் டைப் பண்ணுறேன், ஆனால் வந்து தமிழ் டிஸ்பிளே ஆகுது. பாருங்கள், பாதி டைப் பண்ணலே வந்து மீதி என்ன அது சம்மந்தமான எல்லா வார்த்தையுமே வந்து அது உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணோம். நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அது வந்து வேர்டு வந்து உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி நம்ம வந்து தமிழில் வந்து டைப் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் ஃபாண்ட்டை வச்சு தமிழ்லையும் டைப் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம அதை வந்து தமிழ்லேயே வந்து டைப் பண்ணாலும் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து டைப் பண்ணிக்கலாம். பாருங்கள், மறுபடியும் அந்த அப்படின்ற எழுத்தை வந்து ஐக்கான் டச் பண்ணுங்கள். டச் பண்ணும்போது உங்களுக்கு தமிழ் வந்து காட்டும். உங்களுக்கு எந்த லெட்டர் வேணுமோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இதை வந்து டைப் பண்ணலாம். பாருங்கள், அனைவருக்கும் காலை வணக்கம் சொல்லி நம்ம இப்போ டைப் பண்ணுவோம். இப்போ நான் வேணும் அப்படின்னும் போது நான் அழுத்திட்டு ஐ அழுத்தும் போது நைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். வா ரூ அழுத்தும் போது ரா அழுத்திட்டு ஊ அழுத்துனீங்க அப்படின்னா வந்து ரூன்னு சொல்லிட்டு வரும். இக்கு பாருங்கள், கா அழுத்திட்டு இங்கே கீழே வந்து ஒரு புள்ளி வச்ச மாதிரி ஒரு ஐக்கான் கட்டுது, அதை வந்து நீங்கள் அந்த எழுதை வந்து டச் பண்ணுங்கள். பாருங்கள், அனைவருக்கும் சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. இந்த மாதிரி வந்து நம்ம தமிழ்லேயும் வந்து இந்த ஃபாண்ட்டில் வந்து டைப் பண்ணிக்கலாம். அதே சமயம் வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணி வந்து தமிழை நம்ம வந்து மாற்றிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.